ஏமா பூமாலை, உங்களுக்கு கொடுத்த அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி. ஐயா வணக்கம் தள்ளுபடி பண்ணிடாதீங்க ஐயா. இந்த நாட்டை நீங்க தான் ஐயா காப்பாற்றணும். ஐயா தாமதத்துக்கு மன்னிக்கவும். நாங்க உயிரோட வந்ததே பெரிய விஷயம் ஐயா. இந்த எவிடன்ஸ் ஐயா கொடுங்க. யுவர் ஆனர், என்ன நடந்ததுன்னா, இந்த பாரு, உன் மனைவி பூமாலையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மக்களுடைய எழுச்சிக்கு ஏற்பவும் தான் முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. கேட்க வேண்டியதை மட்டும் கேளு. யுவர் ஆனர், இந்த தாய் திருநாட்டில் மூளை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து அதில் விற்கும் மது 11 டிஸ்டிலரிஸ் மற்றும் 8 பிரேவரிஸ் முன்னாள் மந்திரிகள் மற்றும் இன்னாள் மந்திரிகளால் நடத்தப்படுகிற இந்த மது ஆலைகளில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருடத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல் வருவாய் ஈட்டியும் கூட வெறும் 60,000 கோடி தான் வருவாய் வருகிறது என கணக்கு காட்டப்படுகிறது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் 1. யுவர் ஆனர், இரவு 10 மணிக்கு மேல் காலை 12 மணி வரை கள்ளச்சந்தையிலே கொடிய விஷம் போன்ற எரிசாராயத்தை கொள்முதல் விலை வெறும் 20 ரூபாய்க்கு அடக்கமாவதை, அந்த மதுபான புட்டியை இவர்கள் 180 ரூபாய்க்கு மது பிரியர்களுக்கு விற்கிறார்கள். அதன் மூலம் பல கோடிகள் கைமாறுகிறது. ஆயத்தீர்வை குறைவாக இங்கே காட்டப்படுகிறது. ஐ ஒப்ஜெக்ட். இதுக்கெல்லாம் சாட்சியமோ எந்தவித எவிடன்ஸோ இல்லாம ஓபன் கோர்ட்ல ஆபீசர்ஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட்டை அக்யூஸ் பண்ண கூடாது. அனைத்திற்கும் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது யுவர் ஆனர். மரியாதைக்குரிய அட்வொகேட் ஜெனரல் தெரியாமல் பேசுகிறார். இதோ எக்ஸிபிட் 2, சர்டிஃபைட் காப்பீஸ். இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் அனைவருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டு அவர்கள் கோடானு கோடி லட்சம் கோடியை முறையற்று சம்பாதித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்து கொண்டு இங்கே மக்களை குடி என குடிக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை நாசமாக்கி பஞ்ச பராரிகளாக ஆக்கிவிட்டனர். உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா என்ற வள்ளுவ பெருந்தகையை ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த அரசு ஐயன் வள்ளுவனுக்கே ஆப்பு வைத்து அரசாட்சி நடத்துகின்றனர். யுவர் ஆனர், மதுவை குடிக்க வைத்து மக்களை மடையர்களாக்கி வெறும் ஓட்டு போடும் எந்திரங்களாக்கி அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்காகவே இலவசங்களை பிச்சையாக போட்டு அதன் மூலம் ஆட்சியை பிடித்து சரக்கில் வரும் வருமானத்தை அவர்கள் பையிலே போட்டுக்கொண்டு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிபதிகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள். இவரான மிஸ்டர் திருப்பதி, நீங்க பேசுனது எல்லாமே ஏற்கனவே செய்தியா வந்ததுதான். உங்க ஃபைனல் பாயிண்ட் என்ன? அத முதல்ல சுருக்கமா சொல்லுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழகத்திலே சந்து பொந்துகளில் எல்லாம் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த சாராய சாக்கடைகளை திறந்துவிட்டு மலத்திலே மொய்க்கிற வண்டுகளைப் போல தமிழ் மக்களை மண்டூகங்களாய் வேலை செய்ய திராணியற்ற சோம்பேறிகளாய் மாற்றியதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை. ஒரு ஆனர்,